ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குரு அருளால காலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த வரலக்ஷ்மி நோன்போட முக்கியமான நேரங்கள் அப்படின்ட்டு. இது என்ன விஷயம்? ஏன்னா வரலக்ஷ்மி நோன்புன்றது பஞ்சாங்கத்தில் இருக்கும், காலண்டரில் இருக்கும். அதை பார்த்துட்டு நாம் அந்த நோன்பை மேற்கொள்ளலாம். அதுதான் வழக்கம். அதில் பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு குருவர்களால் நம்ம வாத்தியார் இந்த வரலக்ஷ்மி நோன்போட விஷயங்கள், அதை எப்படி அனுஷ்டிக்கணும், எப்படி அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களெல்லாம் இந்த அமுதத்தாரைகள் இல்லை விரத மகிமா, கரெக்டாக அந்த விரத மகிமா 7 பாகம் 7ல் இந்த மாதிரி வரலக்ஷ்மி நோன்போட விஷயங்கள் விசேஷங்கள் அதை எப்படி பண்ணலான்ற டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா அதை பற்றி சொல்லணுன்னா டைம் கணக்காக போயிடும். அது நம்ம இப்போ குறிப்பு என்ன அப்படி மட்டும் பார்த்துக்குவோம் குருவர்களால். இந்த வாட்டி வரக்கூடிய இந்த வரலக்ஷ்மி நோன்பு குரோதி ஆண்டோட ஆடி மாதம் இறுதி 31ஆம் நாள், அதாவது இங்கிலீஷில் பார்த்துட்டிங்கன்னா ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை. ஸோ அன்று தான் இந்த வரலக்ஷ்மி நோன்பு பஞ்சாங்கப்படி இருக்கு இல்லையா. இதில் என்ன இப்போது நமக்கு தேவை அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒரு மாதத்தோட கடைசி நாள் என்றது அது கொஞ்சம் விளக்கப்பட வேண்டிய காலம்தான் வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது அதுலேயும் நிறைய சில சூட்சமான நேரங்கள், ரொம்ப குறிப்பால் உணர்த்தக்கூடிய நேரங்கள்லாம் பல நேரங்கள் உண்டு ஜோதிட ரீதியாக குருவர்களால். அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது அதை பார்த்துட்டிங்கன்னா, அன்றைக்கி பொதுவாகவே வரலக்ஷ்மி விரதம், லக்ஷ்மி பூஜா, லக்ஷ்மி விரதம் எல்லாமே மாலையில் பண்ணுறதே மகா உத்தமம் எப்பொழுதுமே வச்சிங்களேன். ஆனால் அன்று மாலை, அதாவது கிட்டத்தட்ட மதியம் ஒரு 12:45 மேலேயே உங்களுக்கு கூடா நாள்ன்ற ஒரு நாள் ஆரம்பிச்சிடும். இந்த கூடா நாள் பொதுவாகவே ஏதேனும் பொது காரியங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நாள் அது. அந்த நாளில் சுவாமி பூஜைக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. இருந்தாலும் இந்த வரலக்ஷ்மி நோன்பு போன்ற பூஜா காலங்களோட விஷயங்கள் விசேஷங்கள் என்ன அப்படி பார்த்துட்டாலே, நம்ம வீட்டில் இந்த லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதுமே சாஸ்வதமாக சஸ்டெயின்டுன்னு சொல்கிறோம் பாருங்க, அதாவது நிரந்தரமாக லக்ஷ்மி எப்பொழுதும் நிரந்தரமாக வாசம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுட்டு தான் இந்த மாதிரியான ஒரு வரலக்ஷ்மி நோன்பு பூஜைகள்லாம் நம்ம பண்ணுறோம் வச்சுங்களேன் குருவர்களால். அது பண்ணால் கண்டிப்பாக லக்ஷ்மியோட பரிபூர்ண கிருபா கடாட்சம், அவளோட வாசம் என்றைக்குமே, அதாவது எப்பொழுதுமே நம்ம கிரகத்தில் வாசம் பண்ணுவோம், அதாவது நம்ம வீட்டில் இருப்பா அப்படின்றது தான் பெரியவங்களோட வாக்கியம், வாத்தியாரோட அணித்தரமான ஒரு வார்த்தை. அதெல்லாம் அந்த வாத்தியார் சொல்கிறதுனால தான் இத்தனை நம்ம அடியார்கள் இவ்வளோ பேரும் வரலக்ஷ்மி நோன்பெல்லாம் கடைப்பிடிக்கிறோம் வச்சிங்களேன். ஸோ ஓகே, இப்போ டைமிங் மட்டும் பார்த்துக்குவோம் இம்பார்ட்டண்ட்டாக. அதனால் 12:45 மேலே இந்த மாதிரி கூடா நாள் இருக்கிறதுனால நாம் அந்த டைமிங் எப்படி எடுத்துக்கலான்னா, ஒரு 12 மணி அபிஜித் அந்த நேரம், ஏன்னா 10-12 ராகு காலம் இருக்கும். ஸோ அந்த அபிஜித் நேரத்தை எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து பார்த்துட்டிங்கன்னா கூட இந்த 12:15 அந்த டைம் ஓகே. என்ன 12:15 அப்படிலாம் சொல்லின்னு இருக்கேன், 12:10க்குன்னா ஆகாதா அப்படிலாம் யோசிக்கலாம். இல்லை, இதெல்லாம் ஒரு சில ஜோதிட நுணுக்கங்கள் இதில் இருக்குது. என்னென்னா, இந்த 12:15 பார்த்துட்டிங்கன்னா அப்போ லக்னம் விருட்சிகத்தில் விழுந்துடும். ஸோ ஒன்று, இந்த விருட்சிகம் ராசி இருக்கு இல்லையா, இந்த விருட்சிக ராசியோட தன்மை என்னன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, இந்த நீர் ராசி, விருட்சிக ராசினா அது ஒரு நீர் ராசி இல்லையா. கடகம் ஒன்று நீர் ராசி, விருட்சிகம் அண்டு மீனம், இது மூன்றும் நீர் ராசி. அதில் கடகம் ஓடிகிட்டே இருக்கக்கூடிய நீர், ஓடிக்கிட்டே இருக்குன்னா அது ஆறு. ஸோ ஆறு, இதெல்லாம் ஓடை, இதெல்லாம் கடகத்தை குறிக்கும், ஓடிகிட்டே இருக்கும் அது. தென் பார்த்துட்டிங்கன்னா நம்ம விருட்சிகம் பார்த்தாச்சுன்னா நின்றுட்டே இருக்கும். அதாவது நின்று மீன்ஸ் என்னென்னா, நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம், நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணி, அதாவது ஒரு குளம், கிணறு, இதெல்லாம் குறிக்கக்கூடியது. மீனம் ஓடி நிற்கக்கூடிய நீர், ஓடி நிற்குமா என்னையா அது அப்படி யோசிக்கலாம். அதான் கடலில் இருக்கிற தண்ணி பாருங்கள், அலையாக ஓடி மறுபடியும் அங்கேயே கடல் நிலையாக இருக்கும், அதில் அலை வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அது கடலை குறிக்கக்கூடியது இல்லையா. ஸோ இந்த விருட்சிகத்தில் ஏன் இம்பார்ட்டன்ட் பண்ணுறோன்னா, நமக்கு செல்வம் எப்படி இருக்கணும், நிலையாக இருக்கணும், நிரந்தரமாக இருக்கணும். அப்படி தானே
மனசில் நினச்சிட்டு இவ்வளோ மெனக்கட்டுறோம். ஏன்னா நிறைய செலவுலாம் கொஞ்சம் பண்ணிட்டு தானே நம்ம வரலட்சுமி நோன்பெல்லாம் கும்பிடுறோம் இல்லையா? அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த தீர்த்தம் விருட்சிகன்ற தீர்த்தம் எப்படி பார்த்தாச்சுன்னா ஒரு குளம். அந்த குளத்துல எப்பொழுதுமே வந்து ஒரு குளம்னா சுத்தமான குளம், ஒரு கோயில் குளம் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி வந்து என்ன இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா தாமரை இருக்கும். ஸோ தாமரை வாசம் பண்ணுறவ, தாமரை பீடமாக கொண்டவள் தான் மகாலட்சுமி. அதனால தான் விருட்சிகத்தில் அனுஷம் திருநக்ஷத்திரம் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த விருட்சிக லக்னத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12:15 மதியம், அதாவது வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை மதியம் 12:15 அந்த நேரத்தில் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு கலச ஸ்தாபனம் பண்ணுறது உத்தமமாக இருக்கும். கலச ஸ்தாபனம் மீன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் அதோட டீட்டெயில்ஸ். கலச ஸ்தாபனம்னா நிறைய பேர் வந்து புதுசாக பண்ணுறவங்களாம் ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். ரொம்ப ஈஸியானது தான். ஒரு நல்ல வெங்கல சொம்பு, வெள்ளி சொம்பு, சம்திங் பித்தளை சொம்பு, அந்த சொம்பில் வந்து அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அந்த விரதமாக்கியமா 7ன்ற புத்தகத்தில் நிறைய தகவல்கள் உண்டு. கூடுதலாக அன்றைக்கி நிறைய தகவல்களும் வரும் நம்ம குழுவெல்லாம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக புதுசாக பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க நிச்சயமாக உதவி பண்ணி அவங்கள பண்ண வச்சுருங்க. அது ரொம்ப ஒரு பெரிய கைங்கரியம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் லக்ஷ்மி சாஸ்வதமாக இருந்தால் நல்லது தானே. ஸோ இப்போ நாம் என்ன இங்கே பார்க்க வந்தோம்னா அந்த 12:15 டைம் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து விருட்சிக லக்னம், அதோட தன்மை என்ன, லக்ஷ்மி அங்கே எப்படி வாசம் பண்ணுறான்றது பார்த்துட்டோம். 2வது ஒரு கலசம்ன்றதே வந்து அந்த கலசம் பண்ணக்கூடிய வேலையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த அமிர்தம், ஒரு கலசம்னா பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா அமிர்தம், அதாவது நம்ம கருடாழ்வார் அமிர்த கலசம் தாங்கிய கருடாழ்வார் இருக்கார். தென் தன்வந்திரி மூர்த்தி அமிர்த கலசத்தை தாங்கின்னு இருப்பார். ஒரு கலசம்னா அதில் வந்து அமிர்த சக்திகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னும் போது இந்த 12:15 டைம் இருக்கு இல்லையா, 12 to 1:30 அந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா கௌரி பஞ்சாங்கத்தில் அமுத நேரமாக இருக்கும். ஸோ கௌரி பஞ்சாங்கம் ரொம்ப விசேஷம். குறிப்பாக பூஜா காலங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கெலாம் அந்த கௌரி பஞ்சாங்கத்தை அடிக்கடிக்கு நம்ம வாட்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த நேரத்தில் 12 to 1:30 அமுத யோகம் அப்படின்ட்டு இருக்கும். 1 12:45 வரைக்கும், 12:15 12:45 வரைக்குமே அந்த நாள், அன்றைய நாள், அதாவது வந்து வெள்ளிக்கிழமை மூலம் அந்த நாளை வந்து அமிர்த யோகமான நாள் அமிர்த யோகம். அந்த குறிப்பான நேரம் 1.5 மணி நேரம், அதை 12 to 1:30 அதுவும் அமுத யோகம். ஸோ நம்ம ஒரு கலசம் ஸ்தாபனம் பண்ணுறச்சே அந்த கலசம் வந்து கலசத்தில் அமிர்தமயமாக வந்து பொங்கணும், அமிர்தமயமாக வந்து இறைசக்தி நிரம்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேரங்களெல்லாம் குறிப்பெடுத்து உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ 12:15 சொல்லிட்டிங்கப்பா, அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம்னா அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். 12:15 to ஒரு 12:30 இல்லை 12:40 வரைக்கும், அதுக்கு மேலே போகாமல் இருக்கிறது உத்தமமாக இருக்கும். அதுக்குள்ளேயே நீங்கள் இந்த மாதிரி மகாலட்சுமியை ஒரு கலசம் ஸ்தாபனம் பண்ணி ஆவணம் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் கூட நீங்கள் பூஜையெல்லாம் நிதானமாக ஆனந்தமாக ஏகாந்தமாக பண்ணலாம். 4:30 to 6 ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இரவில் 7:30 to 9 ஒரு நேரம் இருக்குது. இந்த நேரங்கள்லாம் நல்ல குறிப்பான விசேஷமான காலங்கள் தான் அது. ஸோ இப்படி பண்ணுறதுனால இந்த அறிஞ்சு செய்யக்கூடிய பூஜையோட பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக பன்மடங்கு விருத்தி ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான குறிப்புகள், இந்த நேரத்தோட இந்த அமுத நேரங்களோட விஷயங்கள் வந்து குருவர்களால் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு மகாலட்சுமி வரலட்சுமியோட பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று நம்ம மட்டும் பண்ணாமல் குறிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நல்ல அன்றைக்கி ஒரு நாளாவது அந்த மற்றவங்களுக்கு சொல்கிறீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு ரொம்ப மடி ஆச்சாரம் இதெல்லாம் சொல்லி பயமுறுத்தாமல் அந்த ஒரு நாளாவது வீட்டை நல்லா சுத்தபத்தமாக வச்சுண்டு இந்த மாதிரி ஒரு பூஜையை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லணும். பிகாஸ் என்னென்னா எல்லாருமே இந்த மாதிரி பூஜைகளெல்லாம், லக்ஷ்மி பூஜையெல்லாம் குறிப்பாக எல்லாருமே பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்குமே நல்ல வளங்களோடு இருப்பாங்க. எல்லாருமே வளமாக இருந்தால் நம்ம நாடும் நல்ல வளமாக இருக்கும் குருவர்களால். ஓம்.